ஐயோ அநியாயம். அவர் சொன்னது நான் ஒத்துக்கவே மாட்டேன். எந்த பெற்றோரும் அது மாதிரி நினைக்கக்கூடாது, பேசக்கூடாது. இன்னொருத்தர் அப்படி பேசினா அதை கேட்கவும் கூடாது. ஒரு பொண்ணுக்கு வந்து வாழ்வு இல்லையா? ஒரு மனிதன் தான் இருக்கானா, அந்த மனிதன் ஒரு இறந்து போயிடுறான். அந்த விதவை வந்து விதவை மறுமணம் வந்து அந்த காலத்துல ராஜா ராம்மோகன் ராய் ஆரம்பித்தார். எப்படி அந்த காலத்தில் விதவை மறுமணம் இருந்துச்சோ, இந்த காலத்தில் வந்து டிவோர்ஸிக்கு மறுமணம்ங்கிறது ரொம்ப சகஜமாயிடுச்சு. ஏதோ ஒரு காரணத்தில் உங்களுக்கு பிடிக்கல, விட்டுட்டு போகணும். இதை வந்து பெற்றோரே அவர் வந்து ஒருவருக்கு ஒருத்தியாக இருந்துட்டான்னா, எப்பேற்பட்ட ஒரு கைவனுக்கு, ஒரு ரோகுக்கு, ஒரு ரவுடிக்கு ஒரு மனைவியாக இருந்துட்டு அவர் இறந்து போகிறதுக்கு பதிலாக இன்னொரு நல்லவனை கட்டிக்கிட்டு சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு பசங்களோட பிள்ளைகளோட இருந்துட்டு இவருக்கும் பேர பசங்களோட ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கலாமே. ஸோ இதெல்லாம் என்னமோ ஒரு ஸ்டைலுக்கோ ஒரு ஷோவுக்கோ அவங்க சொல்கிறாங்க. பெற்றோர்கள் உங்கள் பெண்ணுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்கு செட் ஆகலைன்னா பரவாயில்லை, வாழ்க்கை அது மாதிரி ஆயிடுச்சு. இப்போயே பார்த்தீங்கன்னா உலகமெங்கும் 38 to 40% எல்லா கல்யாணங்களும் விவாகரத்து தான் முடியுது. அப்போ வந்து இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் பூச்சி மருந்தோ எல்லாம் தூக்கு மாட்டித்தோம்னா எப்படி? லைஃப் இஸ் லைக் தட். இந்த காலத்தில் வந்து இந்த கம்பேட்டபிலிட்டி இன்கம்பேட்டபிலிட்டியை மாறிடுச்சு. துரித வாழ்க்கையில் நடந்தது விட்டுட்டு வருங்காலத்தை எதிர்த்து நம்ம எப்படி போவோம், எப்படி நம்ம எதிர்காலத்தை எதிர்கொள்வோங்கிறது தான் எல்லா பெற்றோருடைய இது வந்து ஒரு மருத்துவருங்கிற முறையில் மட்டும் நான் பேசலை, ஒரு தந்தைங்கிற முறையிலையும் ஒரு தாத்தாங்கிற முறையில் நான் சொல்கிறேன். நெவர் அலோவ் கேர்ள்ஸ் டு commit suicide like this. It's a horrible thing.